பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். என கண்பாடுவர்களே, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமேயானால் தேவன் அவனுடைய சத்துருக்களையும் அவனோடு என்ன செய்கிறார் தெரியுமா? சமாதானமாகும்படி செய்கிறார். நீங்கள் வேதத்தை கவனித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 27வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று விடுவேன் என்று ஏசா தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டிருந்தான். என கண்பானவர்களே, யாக்கோபு தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று ஓடுவான் என்று அவன் பயந்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருக்கிறான். இப்பொழுது சொல்லுகிறார் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏங்க, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ தேவன் சொன்ன அந்த இடத்திற்கு போக வேண்டுமேயானால் அங்கே யார் இருக்கிறா அப்படின்னா, தன்னை கொன்று போடுவேன் என்று சொன்ன ஏசா இருக்கிறான். யாக்கோபு ஏசாவிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைக்கிறான். ஏசாவை பார்த்து கொண்டு திரும்புகிற ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னுடைய சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு உம்முடைய எதிர்கொள்ள வருகிறார் என்றார். இப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீங்களே, நான் வந்திருக்கிறேன்ப்பா. இதுவரையிலும் நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். பிரைஸ் அல்லாஹ். அவன் ஜெபிக்கிறாங்க. தேங்க்யூல்லா. அந்த ராத்திரியில் நல்ல கவனிங்க, தேவன் அவனை சந்திக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ என்ன நடக்கிறது தெரியுமா? ஏசா அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான். எதிர்கொண்டு வருகிறவன் இப்பொழுது என்ன நடக்கிறது? பிரைஸ் அல்லாஹ். 2 பேரும், ஓ க்ளோரி டு காட், அவனவன் தழுவி அவனவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். இருவரும் அழுதார்கள். எந்த ஏசா தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தானோ அவனை கர்த்தர் தொட்டார். பிரைஸ் அல்லாஹ். அது மாத்திரமல்ல, அவன் செய்தது என்ன தெரியுமா? ஏசாவினிடத்திருக்கிற ஜனங்களில் சிலரை
அவனிடத்தில் நிறுத்தி விட்டு போகட்டுமான்னு கேட்குறான். Glory to God. இந்த காலை வேளையில் நான் சொல்லுவேன், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? உன் எதிராக இருக்கிற பகஞ்சனை கர்த்தர் சந்திக்கிறார் பிரதர். உன் பகஞ்சனை நிமித்தம் நீ கலங்கி கொண்டு இருக்கிறையா? சோர்வடைந்து போயிருக்கிறையா? அவன் என்ன செய்வான் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறையா? கர்த்தர் அவனை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தா எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவனை கர்த்தர் இப்பொழுது நீங்கள் சந்திக்கிறீங்கப்பா. அவர்களிடத்திலிருந்து எங்களுக்கு நீ நன்மையை ஏற்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையிலுமே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.